வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி இந்த மயிலோட அப்பா அம்மா 2 பேர் வந்துட்டு தான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணரலை அப்படிங்கிறது இந்தியன் தாத்தா சொன்ன மாதிரி வந்துக்கிட்டு ரத்த முல்லாம் வந்துக்கிட்டு வெக்கமான சூடு சொரணை இதெல்லாம் இல்லாமல் போயிட்டதுனால இவங்க வந்துட்டு எப்படி வேணாலும் யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொடுமை. ஆனால் வழக்கமாக எவ்வளவு மோசமானாலும் அந்த மோசமான அப்பாக்கள் மகள்கள் மேலே ஒரு 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 பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்லாத வெட்டித்தனமான ஒரு குடும்பம் இந்த குடும்பம் அப்படிங்கிறது. அங்கே வீட்டுக்கு வருது. வீட்டில் வந்துட்டு பாண்டியன் வீட்டில் வந்துட்டு உட்காந்து சாப்பிடுதுங்க. அதுகளாக வந்து சாப்பிட வந்துட்டு மயில் தான் கூப்பிட்டு வந்தா, மயில் கட்டாயம் வரணுன்ட்டான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போதே வந்துக்கிட்டு எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டோன்னே அதுவும் கெத்தாத்தான் பண்ணுறாரு. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது வரைக்கும் சும்மா இருக்கிறேனே, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னோடனே, சரி வாங்க கடைக்கு நவரும் கூப்பிட்டு போயிடறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த பொண்ணு சொல்லுது, மயில் என் வாழ்க்கையை விட்டுருங்க அப்படின்னு. உடனே இந்த அம்மா பேசுகிறது தான், ஏண்டி உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கையை சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சோம், இப்போ கடைசியில் நாங்கள் எப்படி வேணாலும் போகட்டுங்கிற நீ என்னையை பார்த்துக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, பிள்ளைகளை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு தானே பிள்ளைங்க நம்ம பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அறிவே இல்லாமல் போகிறதும். அந்த கடையில் ஏற்கனவே வந்துட்டு மருமகனும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஏற்கனவே நீங்கள் பண்ண ஃப்ராடுத்தனம்லாம் அவனுக்கு தெரியும் பாதி விஷயம். அந்த மயில் சொல்ல மாதிரி தான், தங்களுக்கு நகை விஷயம் இப்போ ராஜிக்கும் மீனாவுக்கும் தெரியும். இப்போ என் படிப்பு விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் இன்னும் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேறு உட்காந்து என்னை கேவலப்படுத்திடாதீங்க அப்படின்னா அதை பற்றியெல்லாம் கேட்காம பண்ணுற அந்த மயிலோட அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப கேவலமான ஈன ஜென்மங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ கூட வந்துக்கிட்டு மயில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வீட்டில் சொல்லலாம், எனக்கு வேண்டாம், இருக்க முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மயில் வந்துட்டு சொல்லாது. ஏன்னா கதையை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னாக்க எங்கேயாவது வந்துட்டு பாண்டியன் வந்து செருப்படி வாங்கணும் இல்லையா, அது சம்மந்திக்கிட்டே அப்படிங்கிறது தான். ஸோ எதெல்லாம் இம்பாசிபிளோ அந்த இம்பாசிபிளை பாசிபிளியாக காமிக்கிறதுல தான் இந்த கதையோட ஓட்டமே போகுது அப்படிங்கிற